வணக்கம். ஆமா, இந்த கண்ணாடி போடுமா, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்டைலா போடு. ஆடி போடு. நல்லா இருக்கு, கைத்தடி இருக்கு, கைத்தடி இருக்கு. உங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்பா? லட்சிதா. சரி, லட்சிதா தானே உன் பேரு? உன்னுடைய லட்சியம் என்னம்மா? நான் ஈரானி ஆக போறேன். பெரிய ஈரானி. ஹீரோயின் என்னது? ஈரானினா அங்க பெரிய ஆளு. ஹீரோயினா பெரிய? நடிக்கிறவங்க. ஓ, சினிமால நடிக்க போறியா? ஆமா. சரி, இப்ப நீ சினிமால நடிக்க போயிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போறது யாரு? படிப்பேன். ஆனா ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் போயிட்டு எப்படி படிக்க முடியும்? ஹலோ. ஷூட்டிங் ஓதனே உங்களுக்கு. உங்க கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கா? எங்க அண்ணா, எங்க அம்மா. யார் உங்க அண்ணன்? அத பேக்கல. ஏய், சின்ன வயசு விஜய் மாதிரி இருக்கானப்பா. ஏய், உன் பேர் என்னடா? விஸ்வா. விஸ்வா. என்ன படிக்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். என்னடா ஷூட்டிங் போறேன் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல, என்ன கதை இது? ஸ்கூல் போல இன்னும். ஸ்கூலுக்கே போகலையா? லட்சிதா, இப்போ உங்க வீட்டில இருந்து உங்க அம்மா வந்து உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது என்னன்னு கேப்பமா? ஒரு ஃபங்க்ஷன்ல என் தங்கச்சி என் சாரியை மாத்தி கட்டிட்டாங்க. ஆ, அந்த சாரியை எங்க அம்மா அதை நீ கழட்டி குடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணி கழட்டி வாங்கிட்டா அந்த சாரியை. எங்க அந்த ஃபங்க்ஷன்லயே கழட்டி வாங்கிட்டாப்லையா? அவ எடுத்துட்டு அந்த சாரியை கட்டிக்கிட்டு என் சாரியை கொடுத்துட்டா என் கையில. ஏன் சாரியை நேரா கட்ட வேண்டியதானே, ஏன் மாத்தி கட்டினாங்க? அவங்க எடுத்துட்டு அந்த சாரி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, அதனால என்கிட்ட வாங்கி சொன்னா எங்க அம்மா சாரி ஏன் கட்டினீங்கன்னு சொல்லிட்டு அவ வாங்கிட்டா. என்னம்மா, ஏன் அப்படி பண்ண? அது யார்? உங்க அம்மாவுடைய தங்கச்சி தானே, உனக்கு சித்தி தானே? சித்தி தான். சித்தி தானே, கட்டிட்டு போட்டுமே விட வேண்டியதானே? அம்மா சாரி ஹெல்ப் இல்ல. அம்மாவுக்கு சரி இல்ல. சரியே கிடையாதா? மூணு சாரி தான் அம்மா கிட்ட இருக்கு. மூணு சரி தான் இருக்கா? ம், அவ மேல குற்றம் சுமத்துறேன்னு உங்க வீட்டு ரகசியம் பூரா வெளியே தெரிஞ்சு போச்சு. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க. நிறைய திங்ஸ் வீட்ல காணாம போயிட்டே இருந்துச்சு சார். என்னென்ன காணாம போச்சு? வாட்சி, தைலம், இந்த மாதிரி நிறைய விக்ஸ் தைலம், அந்த மாதிரி நிறைய பொருள் எடுத்துட்டு போய் டிவி பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா இவ. நாங்க என் பையனை தான் ரொம்ப பனிஷ் பண்ணுவோம், ஏன்னா அவன் எங்கன்னா எடுத்துட்டு போய் போட்டுட்டானோ அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் ஒரு தாட்டி அவர் வேலைக்கு கிளம்பும் போது பைக் சாவி எடுத்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அதை காணும் தேடும் போதுதான் காணாத போன அத்தனை பொருளுமே கிடைக்குது எங்களுக்கு. கேட்டா அவங்க அண்ணனை பனிஷ் பண்ணணும்ட்டு அவ அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றான். ஏன் இப்படி ஒளிச்சு வைக்க? நீ வந்து ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டா அந்த அப்பாவி பையன், ஐயோ அமுல் பேபி, அவனை போட்டு கொத்துன்னு கொத்திருக்காங்க அன்னைக்கு. அவனை கொடுங்க. விஸ்வா, நீ சொல்றா, ஏன் உன் தங்கச்சி அந்த மாதிரி பண்றாப்ல? அப்பதானே நான் அடி வாங்க, அப்பா சந்தோஷமா இருக்கும்ல. சரிப்பா, இப்ப உன் தங்கச்சி அடி வாங்கியாச்சுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்ல. என் தங்க தான் என் உயிர். கேட்டுக்கம்மா, கேட்டுக்க. சரி, இப்போ உனக்கு உங்க அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கிற அண்ணனை எதுக்கு அடி வாங்க வைக்கிறேன்? எதுக்கு அடி வாங்க வைக்கிறேன்? எதுக்கு அடி வாங்க வைக்கிறேன்? ஏய் தம்பி, இதுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பாட்டு பாடலாம். பாட்டு மாட்டு பாலா? பாட்டு பாடலாம். வா, இதான் பனிஷ்மெண்டா? அவ பாட்டு பாடினா நமக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் ஆகுது. இப்போ ஒரு வாட்டி பாட்டு கேட்க. பாட்டு பாட சொல்லவா? சரி, பாட்டு நல்லா பாடுவியா? உங்க அண்ணனை வாழ்த்தி ஒரு பாட்டு ஒன்று பாடுறியா? அடுங்கடா என்ன சுத்தி வைனாரே வேட்டி கட்டி. ஐயனாரு வேட்டியை கட்டியா? அப்படி ஒரு பாட்டு இருக்கா? இது என்ன படத்துல? விஜய் பாட்டு. என்னம்மா? விஜய் பாட்டு. அந்த பாட்டை நீ பாடு. அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வேட்டி கட்டி ஆள போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. சரி, நான் ஒரு பாட்டு உனக்கு சொல்லி தரேன். அந்த பாட்டை வந்து பாசத்தோட உன் தங்கச்சியை பார்த்து பாடுறியா? மலர்களை போல் தங்கை. டேய், நீ பாடுறா தம்பி. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். மலர்தன் போல் உறங்கி. மலர்களை போல உருளுகிறாளா? நீ பாசமா பாட்டு போடுவேன்னு பார்த்தா பழையபடி அடி வாங்குறக்கே பாட்டு பாடுறியாடா நீ?